यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदस्तदितृणानि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवदोषदयैकसिन्धोः रामानुजौ चरणं शरणं प्रपद्ये। सकलवेदान्तसारार्थपूर्णाशयं विपुलवादूलगोत्रोद्भवानां वरं ऋषिरजामात्रयोगीन्द्रपादाश्रयं वरदनारायणं मद्गुरुं संश्रये। श्रीरङ्गार्यगुरोपुत्रं शीलादिगुणसागरं वादूलगुलजीवादुं वन्दे वेङ्कटदेशिकम्। वादूल श्रीनिवास रंगाचार्य कृतमं वरदाचार्य सूरं वन्दे रंगार्य परमाश्रयम्। அடியேன் சுவாமி, அடியேனுக்கு ஒரு சம்சயம். பஞ்ச சம்ஸ்காரமான ஒரு மும்முக்ஷு பரமபதம் செல்லும் வரை எவ்வாறு இருக்க வேண்டும் சுவாமி? ஒரு முமுக்ஷு எம்பெருமானான பரமாத்மாவுக்கு அடிமைப்பட்டவனாக இருக்க வேண்டும். எம்பெருமானை தவிர மற்ற யாரிடத்திலும் அடிமைப்பட்டிருக்க கூடாது. எம்பெருமானோட உறவு கொண்டவன் எம்பெருமானுக்கும் அவன் அடிமைப்பட்டவனுக்குமே அடிமைப்பட்டிருக்க. முதலே ஆத்மா என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அவர்க்கும் சுவாமி, தன்யோசிமி சுவாமி. இது ஒரு முமுக்ஷுவுக்கான அடிப்படை நிலை. சம்சயம் தீர்ந்ததா? அடியேன் சுவாமி. ஆகட்டும், பெருமாளை சேவிக்க சன்னதிக்கு செல்லலாமா? அடியேன் சுவாமி.
டியர் அடியேன் சுவாமி. அடியேன் சுவாமி. யார் இது? பெருமான் மீது இவ்வளவு பக்தியா? இவர் தோற்றம் ஏன் இப்படி காணப்படுகிறது? அடியேன் சுவாமி, இவர் எம்பெருமானின் பரம பக்தர் சுவாமி. பிறவியிலேயே கண் பார்வையற்றவர் சுவாமி. அப்படியா? பெருமாளே, இப்படி ஒரு பக்தருக்கு இப்படி ஒரு குறைகளா? இந்த ஆத்மா எவ்வாறு மோட்சம் செல்ல முடியும்? எவ்வாறு வைகுண்டம் செய்யும்? பெருமாளுக்கு எவ்வாறு கைங்கரியம் செய்யும்? யார் அது? அவரை எங்களுக்கு செல்கிறார் பெருமாளே. எதற்கு உடையவர் ஒருவரை இழுத்துச் செல்கிறார்? அதனை தொடர்ந்து பின்னாலும் நம் கோரத்தால் வரை செல்கிறாரே, எதற்கு? யார் அது? யாரையோ உடையவர் அழைத்துச் செல்கிறாரே. சுவாமி உள்ளே சென்று கதவை பூட்டிக் கொண்டாரே. இப்பிறவியின் இறுதியில் மோட்சம் அடைவாய். ஆகட்டும் ஆகட்டும். புராணங்களை கற்றும் இழந்தேனே, திவ்ய பிரபந்தங்களை கற்றும் இழந்தேனே. பாகியானேனே பெருமாளே, உண்மையிடமோ பிறந்திருந்தார் எனக்கு உடையவர் திருவடி கட்டியிருக்குமே பெருமாளே. அனைத்தையும் இழந்தேனே பெருமாளே. சுவாமி உடையவரின் திருவடி கிட்டாமல் போயிட்டேன். பெருமாள் விருப்பப்பட்டால்தான் மோட்சம் கொடுப்பார். ஆனால் உடையவரோ ஆசையுடைய அனைவருக்கும் மோட்சம் கொடுப்பார். ஆச்சாரிய பக்திக்கு எடுத்துக்காட்டாக நம் கோரத்தாழ்வார் வாழ்ந்திருக்கிறார் என்பதே தான் நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோவானது கோவில் கந்தடைய அண்ணன் சுவாமியின் திருவடிகளுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது.